Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 10th Mathsல Chapter 1 அதாவது Relations and Functions chapterல functionsனா என்னன்னு பார்க்கலாம். A relation f between two non-empty sets x and y is called a function from x to y if for each x element belongs to set x there exists only one y element belongs to y such that x comma y belongs to function f. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரிலேஷன் f between x and y வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்போ சொல்லுவோம்னா x செட்ல இருக்க ஒரு எலிமெண்ட் x வந்து y செட்ல இருக்க ஒரு எலிமெண்ட் y ஓட ரிலேட் ஆயிருக்கணும். அதாவது for every element x there exists only one element y in the y set. அப்போ இந்த ரிலேஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் such that x comma y இந்த ஆர்டர்ட் பேர் வந்து belongs to function f. That is f equal to set of ordered pairs x comma y for all x belongs to x, y belongs to y. A function f from x to y is written as அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f from x to y வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் a ரிலேஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். A function is also called as a mapping or transformation. ஃபங்க்ஷனை நீங்கள் மேப்பிங்னு சொல்லலாம் இல்லைனா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சொல்லலாம். If function f from x to y is a function, then the set x is called the domain of the function f and the set y is called its codomain. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f from x to y இருக்குன்னா அப்போ இந்த set x வந்து நம்ம domain of the function சொல்லலாம், set y வந்து codomain of the function அப்படின்னு சொல்லலாம். If f of a equal to b, then b is called the image of a under f and a is called the pre-image of b. அதாவது சப்போஸ் a எலிமெண்ட் இருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் f வந்து மேப் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது b. இப்போ இந்த b வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா image of a under f அப்படின்னு சொல்லலாம். இப்போ a வந்து என்ன சொல்லலாம் pre-image of b அப்படின்னு சொல்லலாம். The set of all images of the elements of x under f is called the range of f. அதாவது set of all images வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா range of the function அப்படின்னு சொல்லலாம். Function from x to y is a function only if every element in the domain of f has an image. The image is unique. அதாவது ஃபங்க்ஷனுக்கு உண்டான கண்டிஷன் என்னன்னா every element in the domain of f has an image. அதாவது டொமைனில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் கண்டிஷன் என்ன, the image is unique. அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கும் யூனிக்கான இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். If a and b are finite sets such that n of a equal to p, n of b equal to q, then the total number of functions that exist from a to b is q power p. அதாவது சப்போஸ் a and b னு ரெண்டு ஃபைனைட் செட்ஸ் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a செட் வந்து p அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் b வந்து q அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ the total number of functions that can exist from a to b வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா q power p. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. The range of a function is a subset of its codomain. அதாவது range of a function வந்து codomainோட subset அப்படின்னு சொல்லலாம். Representation by arrow diagram, அதாவது functions வந்து arrow diagramல எப்படி represent பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ first diagram பாருங்க, இது வந்து domain. இப்போ a வந்து எங்க மேப் ஆயிருக்கு p, b வந்து q கூட மேப் ஆயிருக்கு, c வந்து r கூட மேப் ஆயிருக்கு. This represents a function. Each input corresponds to a single output. இப்போ இந்த arrow diagram வந்து representation மூலமாக இது ஒரு function அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்புட்டுக்கும் சிங்கிளான அவுட்புட் இருக்கு. அதாவது ஏக்கு வந்து p, பிக்கு வந்து q, சிக்கு வந்து r, அதாவது யூனிக்கான அவுட்புட் இருக்கு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இந்த arrow diagram பாருங்க. This represents a function. அதாவது இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா each input corresponds to a single output. ஏன்னா 1க்கு வந்து அவுட்புட் என்ன m, 2க்கு வந்து n, 3க்கு வந்து n. ஏன்னா ஒரு இன்புட்டுக்கும் சிங்கிள் அவுட்புட் இருக்கிறதுனால இந்த arrow diagramமும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் டயக்ராம் பாருங்க. இப்போ இந்த arrow diagramல ஏக்கு வந்து சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கு x, ஆனால் பிக்கு வந்து 2 அவுட்புட்ஸ் இருக்குது y and z. ஆனால் பிக்கு வந்து சிங்கிள் அவுட்புட் இருந்தால் தான் அது ஒரு ஃபங்க்ஷன். 2 அவுட்புட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒன் ஆஃப் த இன்புட் b இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.